ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாம் ரீசெண்டாக நடந்ததில் பொதுத்தமிழ் இதோட அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மாணாக்கர்களை வந்து என்ன கேட்டிருக்காங்க மாணவர்களை அப்படின்னா, சீருடை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, கொடுக்கறதுக்கு தான் கேட்குறாங்க. ஓகேவா, கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க. அதனால் என்ன, கொடை வினா அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். கொடை வினானா கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படின்னா கொடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் கொடை வினா. ஏவல் வினா ஐய வினாலாம் கிடையாது. ஏவல் வினானா ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஏவுறது. ஐய வினானா டவுட் கேட்குறது. கொழல் வினா அப்படின்னா வாங்கிக்கிறதுக்காக கேட்குறது. பருப்பு இருக்கா அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்குறது வந்து என்னென்னா கொழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கொடுத்துட்டாங்க, வினா தேர்ந்தெடுத்து எழுதணும். பரிவாதினி என்னும் வீணை வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரிவதினின்னு ஒரு வீணை வந்து பல்லவ மன்னன்ட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு எப்படி கொஷின் கேட்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பரிவதினி அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதுதான் வந்து என்னென்னா அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றது தான். பரிவதினி அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். எந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். அப்படி தான் நம்ம கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து கரெக்டான கொஷினாக வந்திருக்கும். அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. உணர்த்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உணர்த்தினேன் எப்படி பிரிக்கலாம்? இப்படி பிரிக்கலாம். கடைசியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேன் அப்படின்னு வரும். ஆக்சுவலி உணர்த்தினேன் நேன் அப்படின்னு கூட வரலாம். இங்கே உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணர்த்தினேன் அப்படின்னா என்னன்னு லாஸ்ட்டாக முடியும், விகுதி. என் அப்படின்னு முடிஞ்சால் அது என்ன அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. உணர்த்தினேன், செய்தேன், படித்தேன் அப்படின்னா என்னது, தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மைனா நம்மளை சொல்கிறது. மூவிடத்தில் முதல் வந்து என்னென்னா தன்மை சொல்வோம்ல, அதனால் தன்மை. ஒருமை அப்படின்றது ஒரே ஒரு ஆளை சொல்கிறோம், அதனால் ஒருமை. வினைமுற்று ஏன்னா முற்று பெற்றிருக்கு, அதனால் வந்து வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்றது ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நைந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைந்தான் அப்படின்னா என்ன வரும்? நஞ்சுலாம் வராது. நஞ்சன்லாம் இதெல்லாம் வந்து நஞ்சு அப்படின்றதே பெயர் சொல். ஆக்சுவலி அது வராது. நைந்து அப்படின்றது தான் வரும். நைந்து அப்படின்னா நைந்து போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கண்டான்னா கண்டு அப்படின்னு வருது இல்லை, சாரி, கண்டான்னா கான் அப்படின்னு வரும். நைந்தான்னா நைந்து அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, படி அப்படின்ற வேர்ச்சொல்லோட தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. படிக்கிறேன் அப்படின்றது நிகழ்காலம். படித்தேன் வந்து இறந்த காலம். படிப்பேன், படிப்போம் ரெண்டுமே வந்து எதிர்காலம் தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒருமை கேட்டிருக்காங்க. அதனால் என்னென்னா படிப்பேன் அப்படின்றது தான் வரும். படிப்போம் அப்படின்றது பன்மையில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேனா தேடுதல் கிடையாது. தேனா கடவுள். ஏனா என்னது, அம்பு, அதுவும் கிடையாது. மீனா வாணி தான் கரெக்டு. நானா நாவு, இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை அப்படின்னா என்னென்னா இளமை. பைனா இளமை. மேனா என்னென்னா அன்பு. வைனா என்னது, புல். தூனா என்னது, உன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 3 2 1 அப்படின்னு ஆன்சர் வரணும். ஆன்சர் என்ன, 4 3 2 1. ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பொறுத்துக்களை பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா சிறப்பு பெயர் வச்சு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னா என்னென்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட்டினப்பாலை அப்படின்னா என்ன வரும்? வஞ்சி நெடும்பாட்டு. பட்டினப்பாலைனா வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லி வரும். நாலடியார்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கைனா என்னது, நருந்தொகை. அதிவீரராம பாண்டியர் எழுதினது. அப்படியே தலைகீழாக வருது. 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 109வது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? தமிழ் தூதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தமிழ் தூதர் யார் அப்படின்னு சொல்லினா தனிநாயகம் அடிகள் அப்படின்றவர் 4. அடுத்தது பாலவராயன் அப்படின்றவர் யார் சொல்கிறாங்கன்னா திருஞான சம்பந்தர் சொல்கிறாங்க 1. பன்மொழி புலவர் யாருன்னா அப்பாதுரையார் 2.
சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. 4123 அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் கடைசி 2 தெரிஞ்சதால நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். பன்மொழி புலவர், சொல்லின் செல்வர் 2 பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை தம் உரையில் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் ஒரு உரை எழுதியிருக்காரு, அதில் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை முதல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இந்த தொடரில் குமரி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் குமரி அப்படின்றது என்னென்னா கற்றாழையை குறிக்குது. ஓகேவா? இது பழைய புக்கில் வந்து மருந்துனே ஒரு லெசன் இருக்கும். தூதுவளை, கீழாநெல்லி அதெல்லாம் மாதிரி வந்து என்னென்னா நிறைய மருந்து பொருட்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. கரிசலாங்கண்ணி அப்படின்லாம் அந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். பொறுத்துகால பார்த்திங்கன்னா அன்னை முத்துலக்ஷ்மி. அன்னை முத்துலக்ஷ்மி பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு வருவாங்க. அன்னை முத்துலக்ஷ்மி வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கும் வராங்க. என்னென்னா ஒன்று தேவதாசி ஒழிப்பு, புற்றுநோய், 2த்துக்குமே வருவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் பார்த்திங்கன்னா அவங்களும் தேவதாசி ஒழிப்புக்கு வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்னை முத்துலக்ஷ்மியை 4க்கு எடுத்துக்கிறோம், மூவலூர் ராமாமிர்தத்தை 1க்கு எடுத்துக்கிறோம். பண்டித ராமாபாய் வந்து சமூக தன்னார்வலர், மலாலா வந்து பெண் கல்விக்காக போராட்டம் பண்ணவங்க. அதனால் 4123 அப்படின்றது சி தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 113 என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்று பெயர் வந்து என்னென்னா எந்த ஊருக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. மதுரைக்கு தான் ஆலவாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஏன்னா பாண்டிய மன்னன் வரையறுத்து காட்டுங்க எல்லையை அப்படின்னு மீன்ஸ் பாண்டிய நாட்டு எல்லையை வரையறுத்து காட்ட சொல்லி கேட்டார், அதாவது மதுரையோட எல்லையை. அப்போ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பாம்பு அமுச்சு விட்டுருப்பாரு. அது வந்து என்னென்னா வரையறுத்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா இப்படி வந்து சுற்றி வந்து இருக்குமா. இப்போ என்னென்னா அதோடய வாய் இருக்குல்ல, அதோட வாயில் வந்து என்னென்னா அது வாழை கடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரையறுத்து சுற்றி இது மாதிரி ரவுண்டாக காட்டியிருக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஆலவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலம் அப்படின்னா பாம்பு, அதனால் ஆலவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று யார் குறித்து வந்து என்னென்னா யார் கூறியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாரிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா பாரிஸ் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட ஒர்க் பண்ணவர் யாருன்னா அனந்தரங்கர் அப்படின்ற ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படின்னா டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கார், மொழிபெயர்ப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கார் அனந்தரங்கர் அப்படின்னு சொல்லிடுறவர். அவர் வந்து நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்கார். தமிழை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கார், தமிழ்நாட்டை பற்றி. இங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருந்தபோது அப்படின்லாம் சொல்லிட்டு அதை வந்து பாரிஸில் வச்சு இப்போ பாதுகாத்துட்ருக்காங்க. அதை தான் ஊவே சாமிநாதர் சொல்லியிருக்காரு. தமிழ்த்தாய் வந்து நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும், அதாவது தமிழ்நாடு நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் என்னவா தொலைவில் இருக்கிற நகரமான பாரிஸ் நகரத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? இது வந்து அந்த 10th புக்கில் லாஸ்ட் லெசனில் வந்து இருக்கும். ஜெயகாந்தன் குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள்லாம் எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதலைன்னா அறம் அப்படின்றது தான் எழுதலை. அதனால் வந்து அதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி பகைவரை வந்து என்னென்னா எதிர்த்து வந்து என்னென்னா அவங்களுக்கு மேலே வர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் ஆண்மையின் கூர்மைன்னு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா பகைவருக்கே நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அதை விட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அதை தான் வந்து சொல்லியிருக்கார். ஆண்மையின் கூர்மை என்னது பகைவருக்கும் உதவுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒழுகல் அப்படின்றத இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒழுகல் பார்த்திங்கன்னா ஒழுகல் அப்படின்னா என்னது ஃபாலோ பண்ணுறது. ஒழுகல் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை ஏற்றி ஒழுகி நடங்க அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே என்னென்னா வினை எச்சம் வராது, எச்சமாக முடியல, பண்பு தொகை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை பற்றி பேசியிருக்காங்க, பண்பு தொகை கிடையாது, வினையாளனையும் பெயரும் கிடையாது. ஒழுகியவர் அப்படின்னா தான் அந்த ஒரு ஆளை பற்றி பேசினா தான் வினையாளனையும் பெயரே வரும். ஆளை பற்றி பேசினா வினையாளனையும் பெயரே கிடையாது. ஸோ என்ன ஆன்சர் வரும்னா தொழிற்பெயர். ஏன்னா இங்கே காலமும் காட்டல, அதனால் வந்து தொழிற்பெயர் அப்படின்றது தான் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை விட பெரியவங்க இருக்காங்கல்ல
அவங்களோட வந்து சேர்ந்து அவங்க விஷயத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்மையில் எல்லாம் தலை. வலிமை, வன்மைனா வலிமையில் வந்து என்னென்னா மிக சிறந்த வலிமை என்னவா, பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அதில் தான் வந்து இந்த குறள் சொல்லியிருக்கார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீராப்புராணம் ஸ்டார்ட் பண்ணப்போ யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா, வள்ளல் சீதகாதி ஹெல்ப் பண்ணியிருப்பார். பட் அவர் சீராப்புராணம் முடிகிறதுக்குள்ளே வந்து இறந்துருப்பார். ஸோ அபுல் காசிம் அப்படின்ற ஒரு வள்ளலோட உதவியால் தான் சீராப்புராணம் வந்து முடிவுற்றது. சீராப்புராணம் எழுதினவர் யார்? உமறு புலவர். அவருக்கு வந்து என்னென்னா சீதகாதி ஃபஸ்ட் ஹெல்ப் பண்ணார். அப்புறமா முடிச்சு வைக்கிறதுக்கு, இந்த நூலை முடிச்சு வைக்க ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா அபுல் காசிம் அப்படின்றவர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2 அடிகள் கொண்ட டேஷ் தொடுக்கப்பட்ட செய்யுள் வகை கன்னி ஆகும். 2 அடிகள், 2 அடிகள் தான் இருக்கும் கன்னி அப்படின்ற செய்யுள் வகை. 2 அடிகள் தான் இருக்கும். ஒரு பானா 2 அடி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கன்னி அப்படின்ற செய்யுள் வகை இருக்கும். 2 அடிகள் கொண்ட எந்த ஒரு தொடை நயத்தால் வந்து கோக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுகை இருக்கும். ரெண்டாவது ஆக்சுவலி என்னென்னா, இப்போ அன்னம் அப்படின்னு இருக்குன்னா கீழே கிண்ணம் அப்படின்னு இருக்கும். சாரி, அன்னம் இருக்குன்னா கீழே வந்து ஜன்னல்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டுத்துலையுமே என்ன வருது? இன் அப்படின்ற எழுத்து வந்து ஒன்றா வருது. இது மாதிரி எதுகையால் தொடுக்கப்படுறது தான் அந்த கன்னி அப்படின்ற செய்யுள் வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பொறுத்துக்க வந்து என்னென்னா சொற்பொருள் கேட்டிருக்காங்க. விசும்பு அப்படின்னா என்னது? வானம். விசும்புனா வானம். ஸோ 4. துளை அப்படின்னா என்னது? துலாக்கோல். நல்லா 5. கனல்னா என்னது? நெருப்பு. நல்லா 2. களிறுனா என்னது? யானை. 3. மறுப்புனா தந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1. 4, 5, 2, 3, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சராக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பக்தி இலக்கியம் இல்லை, கீர்த்தனை சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. சிற்றிலக்கியத்தில் நிறைய நம்ம படிச்சிருப்போம், தூது, உலா, அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு. கீர்த்தனையும் அதில் ஒன்று தான். பக்தி இலக்கியம்னு ஆக்சுவலி ஒரு வகை வந்து கிடையாது. நம்ம பக்தியாக என்னென்ன இலக்கியம்லாம் வந்து பாடிருக்கோமோ அதெல்லாம் தான் பக்தி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஆனால் பக்தி இலக்கியம் தனியாக ஒரு வகை வச்சு அதுக்கு இலக்கணம்லாம் வைக்கல. சிற்றிலக்கியத்தில் தான் 96 வகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கீர்த்தனை அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு இந்த தொடரில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். காரிகை கற்று கவி பாடுவதிலும், இப்போ மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கவி பாடுறது அப்படின்னா கவிதை பாடுறது. கவிதை பாடுறதை விட எது பெருசா, எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க? பேரிகை. பேரிகைன்னா என்ன? ட்ரம்ஸ் கொட்டி பிழைக்கிறதே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? கவிதை பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவிதை எழுதுவது அரிது அப்படின்றது தான் அதில் புரிய வைக்க வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது ஆகுப்பெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 அப்படின்றது எதை குறிக்கிறாங்க? 5, 50ன்றது வயசை குறிக்குது. வயசை குறிக்க வேண்டியது 5 வயசு 50 வயசுன்னு வரணும். அது மாதிரி குறிக்கல. 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது என்னது? என்ன அளவை ஆகுப்பெயரில் வரும். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இல்லை 4, 2 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, 4 அப்படின்றது இது நாலடியாரை குறிக்குது. 2 அப்படின்றது திருக்குறளை குறிக்குது. அதனால் வந்து என்னென்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணளவே ஆகுப்பெயர். அதனால் வேற ஒரு விஷயத்தை குறிக்குது. 4 அடி 2 அடி அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. 4ம் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. இது வந்து பயன்படுத்தப்பட்டது. இது ரெண்டுமே 4ம் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்னா, 4ம் கிழமைனா என்னது? ஏதாவது திருவிழா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. 4ம் கிழமைனா என்னது? திருவிழா. திருவிழாலாம் நலிந்தோருக்கு இல்லைன்னா ஏழைங்களுக்கு திருவிழான்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஏன்னா காசு இருக்கவங்களாம் வந்து கொண்டாட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இதுவும் வந்து ஆகுப்பெயர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எது ஆகுப்பெயர் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலும் வேலும் பல்லுக்குருதி அதான் வந்து யூஸ் பண்ணல. ஆள்னா ஆலமரம், வேல்னா வேப்பமரம். ரெண்டுத்தையும் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா இதில் தான் ஆகுப்பெயர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகையை வந்து கேட்டிருக்காங்க. எதுகைன்னா என்ன? 2வது எழுத்து ஒன்றி வரணும். இங்கே 2 இடத்துல தான் ஒன்றி வந்திருக்கு 2வது எழுத்து. 1லேயும் 3வது இதுலேயும் 1 வந்திருக்கு. 1, 2 வார்த்தை சீரில் ஒன்றா வந்தால் என்னது? இணை எதுகை. 1, 3ல் ஒன்றா வந்தால் அது என்னது? பொழிப்பு எதுகை. அதனால் இங்கே பயின்று வந்திருக்கிறது என்னது? பொழிப்பு எதுகை அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வஞ்சி தலைக்கு வந்து என்னென்ன இது முதல்ல வரும் பார்த்திங்கன்னா, கனிமுன் நீர்,
அடுத்தது கனிமுன் நிறை அப்படின்னு வரணும். இங்கே எங்கே கனி வந்திருக்கு? இங்கே மட்டும்தான் கனி வந்திருக்கு, வேறு எங்கேயுமே கனி வரவே இல்லை. இங்கே போய் பாருங்கள், புளி மாங்காய் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வாய்ப்பாடு எழுதுவோம்? நேர் நேர் தேமா, நிறை நேர் என்ன வரும்? புளிமா. அதனால் நிறை நேர் வரும். காய் அப்படின்னு வந்திருக்கு, காயின்னு வந்தால் என்னது? நேர். இது மூவசை சீர், அதனால் என்னென்னா நிறை நேர் நேர் அப்படின்னு சொல்லி வருது. ஃபஸ்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு? கனி வந்திருக்கு. இங்கே கனியும் வந்துருச்சு, இங்கே நிறை வந்திருக்கு. அப்படின்னா இது என்னது? கனிமுன் நிறை அப்படின்றது கீழே வரும். ஆனால் வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு இதுதான், தேமாங்கனி புளிமாங்காய் அப்படின்றது தான். ஓகேவா? இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சால் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சொல்லின் வகையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. வெண்மை அப்படின்னா என்னது? அந்த பண்பை பற்றி சொல்கிறாங்க. வெண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வண்ண பண்பு பெயர், வண்ணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வண்ண பண்பு பெயர். வெண்மை, கருமை, செம்மை, பசுமை எல்லாமே வண்ண பண்பு பெயர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வஞ்சி விருத்தம் என்பது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வஞ்சி விருத்தம் எப்போதுமே எப்படி வரும் அப்படின்னா, சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வரும். சிந்தடினா வந்து என்ன? குறளடி அப்படின்னா 2 வார்த்தை தான் இருக்கும். ஒரு அடி இருக்குன்னா 2 வார்த்தை இருக்கும், அப்படியே வரும். சிந்தடி அப்படின்னா ஒரு அடியில் 3 வார்த்தைகள் வரும், அந்த மாதிரி வரும். சிந்தடி 4 பெற்று வரும், அதாவது என்னென்னா 3 வார்த்தைகள் வந்து 4 அடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு பொருள் மேலே ஒரு செய்யுள் மட்டும் வருவது, இதுதான் வந்து வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவகைக்கான இது கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரி 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 அப்படின்னா இந்த என்ன அப்படின்னா மழை. மாரியம்மன் அப்படின்னா மழையை கொடுக்குற அம்மன். ஸோ அதனால் மாரி. மாரி அப்படின்னா என்னென்னா வேறு அப்படின்னு அர்த்தம். வேறு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பெட்டி மாறிடுச்சு அப்படின்னா என்ன? வேறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம ஒளி வேறுபாடு அறிஞ்சு நம்ம தேர்வு செய்யணும். ஃபஸ்ட்டு அலை பார்த்திங்கன்னா, அலைனா புற்று. அடுத்தது கலை அப்படின்னா என்னது? கலைனா நீக்கு. கலைனா கலையை எடுப்பாங்கள்ல, அதை சொல்லியிருக்காங்க. தலைனா என்னதுன்னா விலங்கு, அதனால் 4. இலைனா இலைச்சி போகிறது 1. 3, 2, 4, 1 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. டெலிகேட் அப்படின்னா என்னென்னா பேராளர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து தமிழ் புக்கில் வந்து என்னென்னா ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த தமிழாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும். அதுலேருந்து 2 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல் பார்த்திங்கன்னா, அப்படின்றது என்னது? உயிர் வந்து முதல்ல வந்திருக்கு. அப்படின்னா இது 2 ஆப்ஷன் வரலாம். கடைசியாக என்ன முடிஞ்சிருக்கு? மெய்யீறு. அதனால் ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? உயிர் முதல் மெய்யீறு 2. அடுத்தது புதிது. பூ அப்படின்றது என்ன அப்படின்னா, பூ வந்து என்னது? இப்போ ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? இப்போ ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? சைலண்ட்டாக மெய் எழுத்து இருக்குது. அதனால் மெய் முதல் நம்ம எடுத்துக்கிறோம். உயிர் எழுத்து டேரெக்டாக வந்தால் தான் நம்ம உயிர் முதல்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து என்னென்னா மெய் முதல் ஆனால் என்னது? உயிரீறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா உயிரெழுத்துனா வெறும் உயிரெழுத்து ஆ அப்படின்ற உயிரெழுத்து டேரெக்டாக கடைசியாக வராது. அதனால் வந்து என்னென்னா இன்டேரக்டாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெய் முதல் உயிர் ஈறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆணி அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர் முதல் தான் என்னது? இது மெய் ஈறு அப்படின்னு உயிர் முதல் உயிரீறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் 1. ஏன்னா உயிரெழுத்து கடைசியில் டேரெக்டாக வராது. அதனால் இன்னு ப்ளஸ் இ அப்படின்னு வருமா? நீ அப்படின்றது இன்னு ப்ளஸ் ஈன்னு வரும். ஸோ நம்ம அப்படின்றத எடுத்துக்கிறோம். அதனால் உயிர் முதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 2, 1, 4 கடைசியாக வரம் அப்படின்றது என்னது? அப்படின்றது இவ் ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ மெய் முதல் மெய் ஈறு, மெய் எழுத்து டேரெக்டாகவே வந்துடுச்சு. ஸோ அதனால் மெய் ஈறுன்னு போடலாம். 2, 4, 1, 3 அப்படின்றது ஆன்சர் வரும். ஓகேவா? இது புணர்ச்சி விதியில் வந்து நம்ம படிச்சிருப்போம். புணர்ச்சி வந்து எப்படி புணருது அப்படின்னு சொல்லிட்டு, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் வந்து படிச்சிருப்போம். அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர் அப்படின்றவர். ஓகேவா? ஓவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதிய இதழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாழ்க்கை வரலாற்றை எழுதின இதழ் வந்து ஆனந்த விகடன். வந்து பழைய புக்ஸில் இருக்குதுலாம்.
இந்த தடவை பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே கலந்து தான் கேட்டிருந்தாங்க. தமிழ் கட்டுரை வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். தேவநேய பாவாணர் வந்து ஆங்கிலத்தில் எழுதினார். இவர் வந்து தமிழ் கட்டுரைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பரிதிமாற் கலைஞர் தான் ஆன்சர் வருவார். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரு சொற்பொழிவாற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அப்படின்றவர் சொற்பொழிவாற்றிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்நதியின் பெருமையினாலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார்? இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் தெரியல. இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கீ வெளியிட்டோன்னே தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா உரை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பேசியிருக்கலாம். அதை வந்து என்னென்னா எந்த சோர்ஸஸ்லுமே இது வரைக்கும் நான் பார்க்கல. சப்போஸ் நான் பார்த்தா வந்து என்னென்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 139 என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350 அப்படின்னு சொல்கிறாங்க. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். ஃபஸ்ட்டு 26,350 அடி தான் வந்து இருக்குது சங்க இலக்கியம், கரெக்டு. உலக இலக்கியத்திலே முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள், இதுவும் ஓகே. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழிகளில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. அந்த லெசன்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உலகத்திலே விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 10th புக்கில் வந்து இருக்குது இதில். அதனால் என்னென்னா 1, 2 சரி, 3வது தவறு அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேடை பேச்சு வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் 3 வகையை சொல்கிறாங்க. எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னென்னா சில இதில் வந்து வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து என்னென்னா ஸ்டார் கொஷின் தான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் என்ற தலைமுறை வந்து எத்தனாவது தலைமுறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிக்கொடி காலம் அப்படின்றது 2வது தலைமுறையை சேர்ந்தது. ஓகேவா. இது மாதிரி வந்து மணிக்கொடி காலம்னா மணிக்கொடி அப்படின்றது ஒரு இதழ், அது வந்து 2வது தலைமுறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இதழ் இருக்குது. எழுத்து, வானம்பாடி அப்படின்லாம் நிறைய இதழ் வந்து இருக்குது. அதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம் தான் வந்து கரகாட்டத்துக்கு துணையாக ஆடுறாங்க. இது புக்லேயே கொடுத்துருக்காங்க 10வது புக்கில். நிறைய பேர் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் மயிலாட்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். புறப்பொருள் திணையின் பேரை தாங்கிய நீதி நூல் என்ன? புறப்பொருள் அப்படின்னா என்னென்ன? வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, அந்த கரந்தை இப்படிலாம் வந்து இருக்கும்ல, ஒரு 12 திணை இருக்கும். அந்த பேரை தாங்கிய நூல் வந்து கேட்டிருக்காங்க. வஞ்சி, காஞ்சி அப்படின்ற பேர் வந்து இருக்கா புறத்திணையில், அதனால் முதுமொழி காஞ்சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெண்குடை, இதுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்குடைனா என்னது? வெண்மையான குடை, வெள்ளை கலரில் இருக்க குடை அப்படின்னு அர்த்தம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறாங்க? பண்பு சொல்கிறாங்க, பண்பு தொகை. வெண்மை ஆகிய குடை அப்படின்னு வரும். ஆகிய அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மறைஞ்சு வந்தாலே என்ன தொகை? பண்பு தொகை அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரிகடிகம் அப்படின்றது நல்லாதனார் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். பழைய 10th புக்கில் கம்பராமாயணம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10-15 பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனில் வந்து இருக்கும். சிருங்கிபேரம் அப்படின்ற ஊரில் வாழ்கிறவர் குகன். அவர் வந்து துடி அப்படின்ற பறையை உடையவர். இப்படிலாம் வந்து நிறையா வந்து விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அனகன் அப்படின்ற சொல்லி யாரை குறிக்கும் அப்படின்னா ராமரை குறிக்கும் அனகன் அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இரட்டுற மொழிதல் அந்த அணியோட வேறு பேர் என்ன அப்படின்னா ஸ்லேடை அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இரட்டுற மொழிதல் அப்படின்னா 2 பொருள்பட பாடுறது, அது வந்து இன்னொரு பேர் என்னன்னா ஸ்லேடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமியின் சரிதம் அப்படின்றது தான் கிளைக்கதை மனோன்மணியில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1891 வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. மனோன்மணியம் சுந்தரனார் வச்சு இப்போ நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷின், இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி வச்சு வந்து கேட்டிருந்தாங்க ஜென்ரல் நாலேஜில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உலகம் நிலையற்றது என்று பாட்டு பாடிய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் அப்படின்றவர் பாடியிருக்கார். ஓகேவா. சித்தரை வச்சும் வந்து என்னென்னா 2-3 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது என்ன உவமை அப்படின்னா வடிவ உவமை அப்படின்றது வரும். வடிவம் இதுக்கு வந்து என்னென்னா மெய்ப்படிமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. படிமம் அப்படின்னு இன்னொரு
இது வந்து பேசுனாங்க. இன்னொரு இது வந்து கேட்டிருந்தாங்க, இன்னொரு கொஷின் படிமத்தை வச்சு. அது மாதிரி இங்கே உவமையை வச்சு கேட்டிருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னா என்னது, வடிவம், வடிவத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ வடிவ உவமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். உருவ உவமைனா வந்து நிறத்தை பற்றி பேசுனா உருவ உவமையில் வரும். வடிவ உவமைனா வந்து என்னென்னா என்ன பண்ணுறாங்க, நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னா சொல்லிட்டு அந்த இது தானே சொல்கிறாங்க. மெய்னா வந்து என்னென்னா எப்படி அந்த காட்சி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது வடிவ உவமையில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பின்வரும் உவமையோட பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்னது, யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கைப்பிள்ளை. அப்படின்னா என்னது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பாங்க. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடக்கிறவங்க, இதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவித்தான்னா என்னது, வருவித்தான் அப்படின்னா அவன் வந்தான் அப்படின்னா என்னது, தன்வினை இருக்கும். வருவித்தான் அப்படின்னா என்னது, பிறவினை. இன்னொருத்தவங்கள வர சொன்னாங்க, வர வச்சார், அதான் வருவித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பிறவினை. அடுத்து பார்த்திங்கன்னா 155 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு சென்டென்ஸாக இருக்கிறத குறிப்பிடுங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல், இது முறையாக இல்லை, இது எதுவுமே முறையாக இல்லை பாருங்கள். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான, தொக்கி நிற்கிது, இது கிடையாது. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல், இதுவும் இல்லை. தமிழர்களின் தொன்மையான விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து கரெக்டாக வரும். இதான் வந்து என்னென்னா மீனிங்கோடு இருக்குது. எழுவாய் அப்புறம் செய்யப்படும் பொருள் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. யாழ்கோடு அன்ன கொழல் கனைக்குடிது வினைப்படு, இதில் வந்து வராது, இது தப்பு, இதுதான் வரும். கனைக்குடிது யாழ்கோடு செவ்விது அங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆக்சுவலி ஒரு திருக்குறள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனை அப்படின்னா அம்பு. அம்பு வந்து என்னன்னா நேராக இருக்கும், யாழ் வந்து வளைஞ்சிருக்கும். ஆனால் நேராக இருக்கிற அம்பு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை கெட்டது செய்யுது. வளைஞ்சிருக்க யாழ் வந்து என்னென்னா இசை வந்து கொடுத்து நம்மளெல்லாம் மகிழ்விக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க உருவத்தை பார்த்து அவங்கள இகழக்கூடாது. அவங்க உருவத்தை வந்து என்னென்னா மீறி செயல் செய்கிறவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த கொஷின் பாருங்கள். அகர வரிசைப்படுத்தி வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தா வரிசை தான் எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். தே ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது தா வரும், அடுத்தது தீ வரும், அடுத்தது தூ வரும், அடுத்தது தூ வரும். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால் அதான் ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரினைசன்ஸ் அப்படின்னா என்ன, மறுமலர்ச்சி அப்படின்னு வரும். மறுசுழற்சிலாம் கிடையாது, ரீசைக்ளிங் மறுசுழற்சி அப்படின்னா. மீட்டுருவாக்கம் கிடையாது, ரீவைவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டுருவாக்கம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, மறுமலர்ச்சின்றது தான் வரும். பிழையான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தெரியாமல் ஓடிடுறது தான் கம்பி நீட்டுதல். இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. காணல் நீர்னால் இல்லாத ஒன்று, கண்ணுக்கு தெரியும் ஆனால் உண்மையில் அது இல்லை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதான் வந்து சொல்கிறாங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே ஆராய்ந்து பாராமல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிழையானதுன்னு கேட்டிருக்கதால ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல், உப்பு காய்ச்சுதல்னு சொல்கிறாங்க. இங்கே இக்கு வரும், உப்பு காய்ச்சுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா ஆப்ஷன் ஏவும் சியும் அடிச்சிடலாம். உப்பு காய்ச்சுதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில், இதுவே தப்பு. மலை இங்கே இப்போ வரணும், ஏன்னா ஐ சவுண்டுக்கு பின்னாடி என்ன வரணும், இப்போ வரணும். மலை ஐ வருதா, அதுக்கு பின்னாடி இப்போ வரணும். அதனால் வந்து என்னென்னா இதான் ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். உப்பு காய்ச்சுதல் மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வல்லினம் வர வேண்டிய இடத்துலலாம் மிகுந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னகம்னா பாம்பு, கரெக்டான பொருள் தான். கெந்தம்னா பற்கள், நகம்னா மலை. இது எதுவும் தெரியலனாலும் நம்ம இதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாம். முரணி அப்படின்னா உடன்பட்டு அப்படின்றது மாறி வருது இல்லை இணை, இது வந்து சரியான பொருள் கிடையாது. முரண்படுறது அப்படின்னா என்னென்னா சொல்கிறது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது, உடன்படுறதுனா ஓகே அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டும் வந்து என்னென்னா ஒரே பொருளா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா இதான் வரும் ஆன்சராக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர் அப்படின்றவர் தான் குறிப்பிட்டிருப்பார் திராவிடம் அப்படின்ற சொல்ல.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாயக்கர் காலத்தில் ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. ராமேஸ்வரம் பெருங்கோயில், அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் வந்து சொல்லலாம். அங்கேயும் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலை வந்து என்னென்னா நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரமும் அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம், அதுக்கான இசைக்கருவி தான் தேவதுந்துபி. உருமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி. இது பார்த்திங்கன்னா பழைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பேரறிஞர் அண்ணா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார்ல தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெசனில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தம்பிக்கு கடிதம் எழுதியவர், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேரறிஞர் அண்ணா. அடுத்து பார்த்திங்கன்னா இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ இன்னல் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னவா, இந்த பொங்கல் நாள் அன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அறிஞர் அண்ணா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியோ மற்றும் லிமரைக்கோ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்ட்ரியோ லிமரைக்கோ இப்படிலாம் புதிய வடிவங்களை தந்தவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர். வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு இயர்லே வந்து இருக்குது. ஈரோடு தமிழன்பனை பற்றி வந்து ஒரு பாட்டு இருக்கும், அவர் எழுதின பாட்டு, அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாவலர் மணி என்ற பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிஞர் வாணிதாசன் அப்படின்றவர் பாவலர் மணி அப்படின்ற பட்டம் வந்து பெற்றிருக்கார். கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டம் பெற்றிருக்கார். அடுத்து பாருங்கள், கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம். கும்பகர்ணனை பார்த்திங்கன்னா போர் செய்யும் போது ராமனுக்கும் போர் செய்ய போவாங்க. அப்போ வந்து எழுப்புவாங்க. அவர் 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் தானே விழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அவர் எழுப்புவாங்க. அப்போ வந்து அந்த சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கிற ஓசை மாதிரி இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக்கையால் நெல் குத்துறதுக்கு இடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இடிக்கிற ஓசையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை வந்து கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யானை வந்து என்ன பண்ணுது, அதோட தும்பிக்கை என்ன பண்ணுன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும், தும்பிக்கையில் வந்து ஏதாவது வாங்கி என்னென்னா வாய்க்குள்ளே வைக்கும். அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து ஆக்சுவலி யானையோட தும்பிக்கை இங்கே பாம்பாக சொல்கிறாங்க. அது வாய்க்குள்ளே வைக்கிறது வந்து என்னென்னா மலைக்குகைன்னு சொல்கிறாங்க. ஒரு பாம்பு மலைக்குகைக்குள்ளே புகுறது போல் இருந்துச்சான். அந்த யானை வந்து தும்பிக்கையை வச்சு வாயில் வந்து சாப்பாட்டை எடுத்து வைக்கிறது. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெய்ப்படிமம் அப்படின்னா என்னென்னா ஒரு வடிவத்தை பற்றி சொன்னால் மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிமம்னா ஒன்றும் இல்லை, காட்சி. அந்த காட்சி எப்படி இருந்துச்சு, அந்த வடிவத்தை தான் வந்து என்னென்னா அவங்க உவமையாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வடிவத்தை தான் உவமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே உருப்படிமம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உருப்படிமம்னா இப்போ சூரியன் மறையிற நேரத்தில் அந்த உருவம் வந்து பொன் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொன்னாலாம் உருப்படிமம்ல வரும். உருப்படிமம்னா நிறத்தை பற்றி சொல்லணும், அந்த நிறத்துக்கு உவமையை சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் உருப்படிமம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வடிவத்துக்கு உவமையை சொல்லியிருக்காங்க. ஸோ மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் நல்லுருத்திரன் அப்படின்றவர். சேரமான் பெருங்கடுக்கோ பாலைக்கு வந்து பண்ணுவார், அதான் பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இளநாகனார் மருதத்திணைக்கு எழுதியிருப்பார். நல்லந்துவனார் நெய்தற்களிக்கு எழுதியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சிதவல் இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா தலைப்பாகை அப்படின்றது தான் பொருள் சிதவல்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெம்மாங்கு. இது வந்து நம்ம நிறையா பேர் வந்து தப்பாக தான் நினச்சிருப்போம். தெம்மாங்கு தென் ப்ளஸ் பாங்கு இல்லை, இதுவும் கிடையாது. தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்றது தான் வருமா. தேன் ப்ளஸ் பாங்கு தான் வந்து என்ன தெம்மாங்கு அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்கா அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருப்பல்லாண்டு இதை பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் தான் திருப்பல்லாண்டு பாடியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தர்மசேனர் அப்பர் வாகீசர் அப்படின்ற பட்டம் கொண்ட சைவ அடியார் யாருன்னா திருநாவுக்கரசர் வந்து அந்த பட்டம்லாம் பெற்றிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை எழுதியவர். தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரம். இதை எழுதினவர் யாருன்னா திருமூலர் அப்படின்றவர் எழுதியிருப்பார். 10வது திருமுறையில் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எந்த வகை வாக்கியம்னு பார்க்கலாம். செயப்பாட்டு வினை கிடையாது.
நீக்கப்பட்டது, செய்யப்பட்டது இப்படிலாம் வந்தால் தான் செய்யப்பாட்டு வினை. அது கிடையாது. பிறவினைனா என்ன? நீக்குவித்தான், செய்வித்தான் இப்படிலாம் வந்தால் தான் பிறவினை. இதுவும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரும்னா செய்வினையா தன்வினையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனால் இந்த இது என்ன வரும் அப்படின்னா செய்வினை கிடையாது, தன்வினை தான் வந்து ஆன்சர் வரும். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். செய்வினைனா எந்த மாதிரி பேசிஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கணும், அடுத்தது செய்யப்படு பொருள் இருக்கணும், கடைசியாக பார்த்திங்கன்னா பயனிலை இருக்கணும். இந்த செய்யப்படு பொருளில் பார்த்திங்கன்னா ஐ சேர்ந்துருக்கும். இதான் வந்து செய்வினைக்கான ஃபார்மேட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இங்கே முதல்ல வந்து என்னென்னா ஐ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அழகிய குளிர்ந்த கடம்பவனம் அப்படின்றது என்னது? இங்கே செய்யப்படு பொருள் முன்னாடி இருக்குது. இறைவன் அப்படின்றது நடுவில் போட்டாங்க. எழுவாய் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது, லாஸ்ட்டாக பயனில் இருக்குது. சென்டென்ஸ் அமைப்பே மாறி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது செய்வினையாக இருக்காது, தன்வினையாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் தன்வினை அப்படின்றது தான் ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திடலில் ஓடினேன். இங்கே வந்து செய்யப்படு பொருளில் ஐ சேர்க்கலை, இது ஒரு விஷயம். அதனால் வந்து செய்வினை கிடையாது, கட்டளை வாக்கியம் கிடையாது, வினையச்சமும் கிடையாது. வினையச்சம்னா என்ன வரும்? ஓடி பார்த்தான், சென்று பார்த்தான் அப்படிலாம் தான் வினையச்சம். ஓடினேன் அப்படின்னு தான் இருக்குது, அதனால் இதெல்லாம் கிடையாது. இது வந்து என்ன வரும் அப்படின்னா தன்வினை அப்படின்றது ஆன்சர் வரும். நான் திடலில் ஓடினேன்னா நான் தான் ஓடினேன், வேறு ஆள் வந்து என்னென்னா வரல, அதனால் தன்வினை அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தொடர் வந்து எவ்வகை தொடர் என்று கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னா நேர்மறை தொடராக வந்துடும், உடன்பாட்டு தொடராக வந்துடும், எதுவுமே பிரச்சனை இல்லை. குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னு சொன்னான். இப்போ குமரன் மழையில் நனையில அப்படின்னா என்னது? எதிர்மறை தொடர். குமரன் மழையில் நனையாமல் இல்லை அப்படின்னா என்னது? எதிர்மறையாக வந்திருக்கு, பட் ஆனால் பொருள் மாறலை. அப்போனா என்ன? நனையாமல் இல்லைன்னு நனைஞ்சான் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து என்னென்னா எதிர்மறையாக வந்தும் பொருள் மாறலை. ஸோ அதனால் பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். 181 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பின் வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்க அப்படின்றாங்க. நவமணிகள் வந்து பேர் கொடுத்துருக்காங்க, அகர வரிசையாக வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ந வரிசைக்கு அப்புறமா க வந்திருக்கு, தப்பு. கோ வந்திருக்கு, கோனா க வரிசை, ஓகே. அடுத்தது ந வரிசை வரும், க நக்கு அப்புறம் தான் ப வரும், ப அப்புறம் தான் பூ வரும், ம வரும், அடுத்தது மா வரும், மூ வரும், அடுத்தது வே வரிசை வரும். வே வரிசையில் வைடூரியம், வைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வை தான் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்த எழுத்து இங்கே ரே இருக்குது, இங்கே டூ இருக்குது. டே வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது ரே வரும். அதனால் ரெண்டாவது வரிசை இதுதான் வந்து கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வினை எச்சத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை எச்சம் எப்படி முடியும்? ஒன்று வந்து ஈல முடியும், இல்லைனா ஊல முடியும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஓடி அப்படின்றது தான் வினை எச்சம். ஓடி போனான், ஓடி பார்த்தான் அப்படின்லாம் வந்து என்னென்னா இதுதான் வினை எச்சத்தில் வரும். ஓகேவா? பெயரெச்சம் அப்படின்றது ஓடிய அப்படின்றதுல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வினைமுற்ற தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா அப்படின்னா என்னது? வந்தான் அப்படின்றதான் வினைமுற்று. ஏன்னா முற்று பெற்று வந்திருக்கு, அதனால் வந்து என்னென்னா வந்தான் அப்படின்றது தான் வினைமுற்று. அடுத்தது பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு வினை செய்கிறாங்களே, ஒரு ஆக்ஷன் ஒருத்தங்க செய்கிறத வச்சு அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்கிறது தான் வினையாளனையும் பெயர். இப்போ நான் ஒன்று செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செய்தாள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வினையாளனையும் பெயர் எனக்கு அப்படின்னா செய்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன குறிக்கணும்? அது வினையாளனையும் பெயர் அப்படின்னா நான் செய்கிற வினையை குறிக்கக்கூடாது, என்ன குறிக்கணும். அதே மாதிரி வினையாளனையும் பெயர் அப்படின்னா யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கணும். அரைதல் அப்படின்றது கிடையாது, அரைந்தவர் கிடையாது, அரையும் கிடையாது. அப்போ யார் செஞ்சவங்களை குறிச்சிருக்கு அப்படின்னா அரைந்தவர் அப்படின்னா யார் அரைஞ்சாங்களோ அந்த பர்சனை வந்து குறிக்குது. ஸோ அதனால் அதுதான் வினையாளனையும் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இவற்றுள் தவறான இணைய எதிர்ச்சொல்லை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ச்சொல் வந்து என்னென்னா எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. விருப்பு, வெறுப்பு. விருப்புனா பிடிச்சிருக்கிறது, வெறுப்புனா வெறுக்கிறது. ஆனால் இது வந்து எதிர்ச்சொல் வந்து என்னென்னா கிடையாது. எதிர்ச்சொல் தான் இது. எதிர்ச்சொல் இல்லாததை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, வெம்மைனா சூடாக இருக்குது. ஸோ இதுவும் எதிர்ச்சொல் தான், அதனால் இது கிடையாது. இரவுனா என்ன? நைட்டு, பகல்னா வந்து டே டைம், அதனால் வந்து இதுவும் கிடையாது. அகலாது அப்படின்னா என்னது? போகாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அகலாதுக்கு போகாதுன்றது சொற்பொருள், எதிர்ச்சொல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அஞ்சிலோதி இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம நார்மலாக அஞ்சில் ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஆனால் இதை இன்னும் பிரிக்கலாம். அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பிரிக்கலாம். இதான் வந்து ஆன்சர் வரும். அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லிட்டான். அதான் அஞ்சில் ஓதி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஊன் புதிய விழா. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இது அப்படியே பிரிக்க வேண்டியதான். ஊன் ப்ளஸ் புதிய ப்ளஸ் விழா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாயராக பணியாற்றின தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. அவர் தான் வந்து பணியாற்றியிருக்கார், ஒரு லாயராக பணியாற்றியிருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். 2. ஓமை கவிஞர் யார்? சுரதா. மக்கள் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை. கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். 2143 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருதும் இந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் வந்து புத்தகசாலைக்கு தரணும் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணாவை பற்றி 3 கொஷின் வந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் சோலை எழுதியிருக்காரு, நாயன்மார் வரலாறு எழுதியிருக்காரு, சைவத்திரமும் எழுதியிருக்காரு. மனுமுறை கண்ட வாசகம் தான் அவர் எழுதலை, அதனால் வந்து அதான் ஆன்சர். மனுமுறை கண்ட வாசகம் எழுதினது யார்? திருவருட்பிரகாச வள்ளலார். அதனால் வந்து அவர் எழுதலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். என்னென்னு விளக்குகள் பல தந்த ஒளி. அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னா என்னது? லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து இருக்குது, இங்கிலீஷ் புக்கு. அது எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லில்லியன் வாட்சன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்னா தமிழ் புக்கில் வந்து சொன்னப்பட்டது தான். இப்போ சிலபஸ்லேயே இல்லைனாலும் இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும், தமிழ் புக் ஃபுல்லாக. அதனால் வந்து கேட்டிருக்காங்க லில்லியன் வாட்சன் அப்படின்றவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள்னால் தமிழர்கள் இங்கேருந்து போய் வேறு நாட்டில் வாழ்கிறாங்கல்ல, அவங்க தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காக எழுதப்பட்ட இவங்களை பற்றி எழுதப்பட்ட முதல் புதினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதினம் சிங்காரம் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பட்டார்? பெர்னாட் ஷா அப்படின்றவர் ஒரு நாடக கலை ஆசிரியர், இங்கிலீஷில் வந்து எழுதுறவர். அது மாதிரி வந்து தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா அப்படின்னு அறிஞர் அண்ணாவை ஒருத்தர் பாராட்டியிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர் வந்து பாராட்டியிருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யாழோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாழோட வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு இதில் ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா 4 அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 4 வகை யாழை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோதான் இருந்துச்சா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. யாழின் வகைகள்னு சொல்லிட்டு 4 சொல்லியிருக்காங்க, அத்தனை தான் இருந்துச்சா அப்படின்றது கன்ஃபார்ம் வந்து கிடையாது. ஏன்னா எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு வகையான யாழ் வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து இது எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணோடனே தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா இது தெரியும் எல்லாருக்கும், சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரத்தை வச்சு தான் கேட்டிருக்காங்க. போருறந்தெடுத்த ஆறெழில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட. இந்த பாடலில் பயின்று வரும் அணி. இது புக்கில் வந்து அணி இலக்கணம் லெசனில் கேட்டிருந்தது தான். அதாவது என்னென்னா கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரைக்கு வருவாங்க. அப்போ வந்து மீன்கொடி வந்து என்னென்னா காற்றுல வந்து அசையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அசையும் போது அது என்ன சொல்லுது? கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, அது வந்து அசையுது இல்லை, அந்த அசையும் போது வந்து என்னென்னா காத்தடிச்சு தான் அது அசையுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து வராதிங்க, இங்கே வந்தால் வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப துன்பமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா போங்கன்னு அது சொல்லுது அப்படின்னு வந்து என்னென்னா சொல்கிறாரு. அதனால் தன் குறிப்பை ஏற்றி இவர் சொல்லியிருக்கார், நார்மலாக நடக்கிற ஒரு விஷயத்தில். அதனால் இது என்னென்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமறுப்புலவர் ஏற்கனவே சீராப்புராணம் எழுதியிருக்காரு. முதுமொழி மாலை அப்படின்னும் வந்து இன்னொரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழியை பாடினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெருமாள் திருமொழி பாடினவர் குலசேகர ஆழ்வார். இது வந்து புக்கில் வந்து இருக்கிறது தான். ஓகே, இப்போ வந்து இந்த தமிழுக்கு வந்து நம்ம 100 கொஷினுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சில கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டிஎன்பிஎஸ்சி இன்னும் எப்படியும் 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்சர் கீ. அதில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, நம்ம அடுத்தது வந்து நம்ம சேனலில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கான அனாலிசிஸ் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.